பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். இது போன்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை திங்கள் 1ஆம் தேதி நிச்சயம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளாக இந்த நிகழ்வுகள் நடத்தப்படவில்லை. அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நடத்தியிருக்க வேண்டிய நிகழ்வு என்ன காரணத்தினாலேயோ நடத்தப்பட முடியாமல் போய்விட்டது. கொரோனா பேரிடரின் 2ஆம் தாக்கம் போன்ற பல்வேறு காரணங்களை சொன்னாலும் கூட மருத்துவர்களை மருத்துவர் தினத்தில் பாராட்டி இருக்க வேண்டும். அதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது மட்டுமல்ல, இதற்கு முன்னாலேயும் ஒரு 3 ஆண்டுகள் இந்த மருத்துவர்களை பாராட்டுகிற அந்த பணி என்பது என்ன காரணத்தினாலோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 3 ஆண்டுகளும், அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 3 ஆண்டுகளும், ஆக இந்த 6 ஆண்டுகளில் எத்தனை மருத்துவர்கள் பாராட்டி இருக்கப்பட வேண்டுமோ அத்தனை மருத்துவர்களையும் ஒரு சேர ஒரே நாளில் பாராட்டும் நிகழ்ச்சி ஒன்றை நடத்திட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 30 பேரை கடந்த அரசு தேர்வு செய்திருந்தது. ஆண்டொன்றுக்கு 10 மருத்துவர்கள் என்று 30 பேரை தேர்வு செய்திருந்தார்கள். நம்முடைய டிஎம்இ, டிபிஹெச், டிஎம்எஸ் போன்ற உயர் அலுவலர்கள் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் பதிவு செய்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். 1,88,454 மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் பதிவு செய்த மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அரசை பொறுத்தவரை ஒரு 19-20 பேர் பணியாற்றி கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு முழுவதிலும் தனியார் மருத்துவ சேவை என்கின்ற வகையிலும் பணியாற்றி கொண்டிருப்பவருடைய ஒட்டுமொத்த மருத்துவர்களின் எண்ணிக்கை 1,88,454. எனவே இதில் 10 பேரை மட்டும் தேர்வு செய்தால் போதாது. இந்த 3 ஆண்டுகளுக்கு ஆண்டொன்றுக்கு 25 பேர் என்று வைத்துக் கொண்டாலும் ஒரு 75 பேரை தேர்வு செய்து இன்றைக்கு விருதுகள் வழங்கலாம் என்று முடிவெடுத்து அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 105 பேருக்கு விருதுகள் தரப்படவிருக்கிறது. நான் நம்முடைய மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களுக்கும் மற்ற துறைகளைச் சேர்ந்த நம்முடைய HODஸுக்கும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, 1,88,454 பேரில் ஆண்டொன்றுக்கு 25 என்பது கூட போதாது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்த விருது வாங்க வருகை தந்திருக்கின்ற மருத்துவர்களில் அரசு மருத்துவர்கள், தனியார் மருத்துவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தனியார் மருத்துவர்கள் ஒரு 9 பேர் மட்டுமே, தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் 9 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். மீதம் 96 பேர் நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். நாம் ஒரு முடிவெடுக்கலாம். இந்த எதிர்வரும் ஆண்டுகளில் டிபிஹெச் சார்பில் ஒரு 10 மருத்துவர்கள், டிஎம்எஸ் சார்பில் ஒரு 10 மருத்துவர்கள், டிஎம்இ சார்பில் ஒரு 10 மருத்துவர்கள், சித்த மருத்துவத்திலிருந்து ஒரு 10 மருத்துவர்கள், சித்தா, யோகா, ஆயுர்வேதம், யுனானி போன்ற மருத்துவங்களிலிருந்து ஒரு 10 பேர், மொத்தம் ஒரு 40 பேர், தனியார் மருத்துவர்கள் ஒரு 10 பேர், ஆண்டொன்றுக்கு 50 பேருக்கு அடுத்து வருகிற ஆண்டுகளில் விருதுகளை வழங்கலாம் என்பதை நான் யோசனையாக தெரிவிக்கிறேன். நிச்சயம் நம்முடைய துறை அலுவலர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கருதுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 50 மருத்துவர்கள் சிறப்பிக்கப்படுகிற போது, கௌரவிக்கப்படுகிற போது ஒரு பெரிய அளவில் இந்த மருத்துவ சமூகத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். பொதுவாக பாராட்டுவதோ, வாழ்த்துவதோ, விருதளிப்பதோ, பதக்கங்கள் தருவதோ, பாராட்டு சான்றிதழை வழங்குவதோ அது பெரிய அளவில் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு நிலையாகத்தான் கருதுகிறோம். எனவே சேவையாற்றியதற்கு ஊக்கப்படுத்தப்படுதலும், சேவை ஆற்றப்படவிருப்பதற்கு அவர்களை ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த விருதுகள் நிச்சயம் பயனளிக்கும் என்று கருதுகின்றேன். எனவே இதுவரை நீங்கள் பணியாற்றியதற்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதற்கும்,
இனிமேல் பணியாற்றவிருப்பதற்கு உங்களுக்கு ஊக்கமளிப்பதற்குமாகத்தான் இந்த விருதுகள் வழங்கப்படுகிற நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க கூட என்னிடத்தில் இப்பொழுதுதான் நான் இந்த பட்டியலை கேட்டேன். நீங்கள் கூட கேட்கலாம், துறையின் அமைச்சர் இவ்வளவு தாமதமாக பட்டியலை பார்க்கிறீர்களே என்று கேட்கலாம். நான் வேண்டும் என்றுதான் பார்க்கவில்லை. நான் பட்டியலை டிஎம்எஸ்இடமோ டிபிஹெச்சிடமோ டிஎம்இடமோ கேட்டு பட்டியலை பெற்றிருந்தால் ஏன்னா அங்க பார்த்த டாக்டர் இது இல்லையே, இங்க பார்த்த டாக்டர் இல்லையேன்னு நான் ஒரு 5 பேரை பரிந்துரைக்க பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப நான் பரிந்துரைக்கும் போது நிச்சயம் அதில் இந்த தொழில்நுட்பம், அந்த மருத்துவர்களுடைய பணி, இதெல்லாம் நிறைய எனக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அல்லது என்னிடத்தில் சிபாரிசுகள் யார் மூலமோ வந்து நான் ஒரு 5-6 பேரை பரிந்துரை பண்ணியிருந்தேன்னா நிச்சயமா அது ஒரு சரியான நீதியாகவும் இருக்காது. அதனால்தான் 3 துறை தலைவர்களிடமும் நான் சொல்றதையும் கேட்காதீங்க, யார் சொல்றதையும் கேட்காதீங்க, நல்லா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணி இந்த விருதுகள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அதனாலதான் இந்த பட்டியலை நான் பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தா நிச்சயம் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு மனசுக்கு ஒத்துக்காத ஒருத்தருக்கு கொடுத்திருந்தா இதை எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இல்லை வேற யாரையாவது சேர்க்கணும்னு சொல்லியிருந்தா சேருங்கன்னு சொல்லியிருப்பேன். இது ரெண்டும் கூடாதுங்கிறதால தான் நான் பட்டியலையே பார்க்கல. இப்போ வந்து உட்காந்து இந்த லிஸ்ட்டை பார்த்ததுல ஒரு 105 பேருமே தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிற துறை தலைவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் இந்த விருது பெற வருபவர் தேரணி ராஜன், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முதல்வராக இருப்பவர். மிக சிறப்பாக தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் கொரோனா பேரிடர் காலமாக இருந்தாலும் அல்லது இப்போது தினந்தோறுமாக அந்த மருத்துவ சேவை என்கின்ற வகையில் ராஜீவ்காந்தியின் மருத்துவமனையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருப்பவர் பெருமதிப்புக்குரிய தேரணி ராஜன். அவர் இங்கே இந்த விருது வாங்க வருகை தந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதே போல்தான் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் பெருமதிப்பிற்குரிய முத்துச்செல்வன் அவர்களும் இன்றைக்கு விருது பெறவிருக்கிறார். உண்மையிலேயே தகுதியானவர்கள் விருது பெறுகிறார்கள் என்பதற்கு இவர்கள் எல்லாம் பெரிய அளவில் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிற இயக்குனர் மற்றும் பேராசிரியர் பெருமதிப்பிற்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு உறுப்பு தானம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்றவைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதற்கும் இருக்க போவதற்கும் மிகப்பெரிய அளவிலான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர். அவருக்கும் இன்றைக்கு இந்த விருது வழங்கப்படவிருக்கிறது. அதேபோல் டாக்டர் சாந்தாராம் அவர்கள், அவர் மருத்துவத்துறையில் எத்தகைய சாதனை படைத்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த கூட்டங்கள் நடத்தப்படும் போது, இந்த துறையின் சார்பில் கலந்தாய்வு கூட்டங்கள், கருத்து தெரிவிப்பு கூட்டங்கள், இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்தப்படும் போது அவர் துறை சார்ந்து சொல்லுகிற செய்திகளை கேட்கும் போது இவர் உண்மையிலேயே ஒரு பெரிய ஜீனியஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வகையில் கருத்துக்களை எடுத்து சொல்லுபவர். அவரும் இன்றைக்கு இங்கே விருது பெறவிருக்கிறார். அதேபோல் பெருமதிப்பிற்குரிய சரவணகுமார் அவர்கள், அதேபோல் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ரவீந்திரன் அவர்கள், கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் முதல்வர். இந்த அரசு பொறுப்பேற்கிற போது 2021 மே 21, மே 7 பொறுப்பேற்ற அன்றைக்கு 2-3 நாட்களில் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் பரபரப்பாக வைரலாகி கொண்டிருந்தது. அது என்னவென்றால், செவிலியர்களை வரிசையாக நிறுத்தி வைத்துவிட்டு, கொரோனா காலத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றினீர்கள், அதற்காக உங்களுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் என்று சொல்லி வரிசையாக நின்ற செவிலியர்களின் காலில் விழுந்து வணங்கினார் டாக்டர் ரவீந்திரன். அந்த கிளிப்பிங்ஸை பார்த்தவுடன் உண்மையிலேயே நான் பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்கு பிறகுதான் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக்காக நம்முடைய முதல்வர் அவர்களும் நாங்களும் கூட சென்றிருந்தோம். அப்பொழுது கோவை அரசு மருத்துவக் கல்லூரியும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியும் பக்கத்திலே இருக்கிற 2 மருத்துவக் கல்லூரிகள். அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
எங்கேயாவது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற கொரோனா நோயாளியை பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவிக்கிறார். உடன் இருக்கிற அலுவலர்கள் எல்லாம் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். காரணம், இந்தியாவில் வேறு எந்த முதல்வரும் எடுக்காத முயற்சி. தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிற கொரோனா நோயாளியை அவருடைய உற்றார் உறவினரே அவருடைய பெற்றோரை கூட பார்ப்பதற்கு தயங்கி கொண்டிருந்த சூழல். எனவே அந்த மாதிரியான நிலையில் ஒரு முதலமைச்சர் போய் தீவிர சிகிச்சைக்கு போகலாமா என்றெல்லாம் எல்லோருமே ஒரு பதற்றத்தோடு இருந்த நேரத்தில் டாக்டர் ரவீந்திரன் சொன்னார், நீங்கள் இந்த வார்டுக்கு வந்தால் நிச்சயம் இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நமக்காக நம்முடைய முதல்வரே நம்மை உற்சாகப்படுத்துகிற வகையில் இந்த தீவிர சிகிச்சை பிரிவுக்கு வந்தாரே என்கின்ற ஒரு பெரிய உந்துதல் மற்ற மருத்துவர்களுக்கு ஏற்படும். வாங்கல் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அவருடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஒரு நோயாளியை பார்க்க அழைத்து சென்றார். அதற்காக அவர் எவ்வளவு பேரிடத்தில் திட்டு வாங்கினார் என்பது எனக்கு தான் தெரியும். மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானார். ஒரு முதலமைச்சரை நீங்கள் பாட்டுக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்றீர்களே என்று. ஆனாலும் கூட அந்த காரியத்தை அவர் செய்ததால் தான் மற்ற மருத்துவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திய மருத்துவர் ரவீந்திரன் அவர்களுக்கும் இங்கே விருது வழங்கப்படுகிறது. அதேபோல் விஜயசங்கர் அவர்களுக்கும் விருது வழங்கப்படுகிறது. நான் 105 பேரையும் படிக்க மாட்டேன், யாரும் கவலைப்படாதீங்க. இப்போதான் 9, 8 ஆயிருக்கு. இன்னும் எவ்வளோ பேரை படிப்பாரோ, எவ்வளோ நேரம் பேசுவாரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சக்கூடாது. கடைசியாக அந்த காந்திமதிநாதன் என்கின்ற மருத்துவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது இந்த செய்தியை பதிவு செய்தேன். சட்டமன்றத்தில் நம்முடைய மானிய விவாதம் வருகிற அன்றைக்குத்தான் பெருமதிப்பிற்குரிய ஒன்றிய அரசின் முன்னாள் நிதி அமைச்சர், பொருளாதார விற்பனர் பெருமதிப்பிற்குரிய ப. சிதம்பரம் அவர்கள், அவர் அவ்வளவு எளிதாக யாரையும் பாராட்டி விட மாட்டார். அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தார். அந்த செய்தி 27/6/2024 தேதியிட்ட இந்து தமிழ் திசை பத்திரிகையில் பக்கம் 6 மதுரை அருகில் உள்ள தோப்பூரில் அமைந்துள்ள காசநோய் மற்றும் தொற்று நோய்கள் அரசு மருத்துவமனையை பற்றி படித்து உள்ளம் பூரித்தேன். இதன் தலைமை மருத்துவர் 11 ஆண்டுகளில் கொண்டு வந்த சீர்திருத்தங்களை பற்றி அறிந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படி ஒரு அரசு மருத்துவமனையா என்று வியந்து மனதுக்குள் பாராட்டினேன். டாக்டர் காந்திமதிநாதன் 30/6/2024 அன்று பணி நிறைவு அடைகிறார். நேற்றைக்கு முன்தினம் அவருக்கு ஈடான அர்ப்பணிப்புள்ள தலைமை மருத்துவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அன்புடன் கோருகிறேன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், டாக்டர் காந்திமதிநாதன் எனக்கு தெரியாது என்று சொன்னவர் பெருமதிப்புக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள். திரு காந்திமதிநாதன் அவர்களுடைய சேவையை கேள்விப்பட்டதற்காக அவர் பாராட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட செய்தி அது. எனவே அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய காந்திமதிநாதன் அவர்களை பற்றி சமூக வலைதளத்தில் திரு ப. சிதம்பரம் அவர்களே இதை வெளியிட்டதை பார்த்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலை 10 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு வர சொன்னார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவரை வீட்டுக்கு வர சொல்லி அவரை பாராட்டி அவருக்கு அவர் சொல்லி அனுப்பியது, இன்றைக்கு மருத்துவர்கள் தினம், உங்களை பாராட்டுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மருத்துவர்களுக்கு விருது தரவிருக்கிறார்கள், அந்த பட்டியலில் உங்களையும் சேர்க்க சொல்லி இருக்கிறேன், நீங்கள் விருது பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்பியிருக்கிறார். எனவே அவரும் இங்கே விருது பெற வருகை தந்திருக்கிறார். இன்னமும் நிறைய பேர் அதான் எல்லாரும் இந்த வகையில ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு வகையில் சிறப்புக்குரிய சேவையாற்றிய காரணத்தினால்தான் நீங்கள் விருது வாங்கி இருக்கிறீர்கள். நிச்சயமா அடுத்த ஆண்டு இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது 50 மருத்துவர்கள் இன்றைக்கு விருது பெறவிருக்கிற அந்த 50 பேரையும் அவர்களுடைய குறிப்புகளை அறிந்து அந்த 50
பற்றியும் பேசுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப இந்த துறை பற்றிய செய்திகளை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த துறைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இங்க தொடக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தமிழ் சொன்னார். நேற்றைக்கு 2 நாட்களுக்கு முன்னால் தான் 110 அறிவிப்புகள் துறையின் சார்பில் வெளியிடப்பட்டது. அதற்கு அடுத்த நாளே 3 அறிவிப்புகள் செயலாக்கத்திற்கு வந்தது என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். நேற்றைக்கு முன்தினம் மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளாகவே எவ்வளவு அறிவிப்புகளை நாம் சொல்லுகிறோமோ அவ்வளவு அறிவிப்புகளும் இன்றைக்கு செயல் உருவம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் 2021-22 110 அறிவிப்புகளும் 2022-23 136 அறிவிப்புகளும் 2023-24 106 அறிவிப்புகளும் கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் 110 அறிவிப்புகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 110 அறிவிப்புகள் இந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு முன்னால் 110, 136, 106 என்று வெளியிடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டின் முடிவில் நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு மானிய விவாதத்தின் போதும் அறிவித்த அந்த அறிவிப்புகளின் செயலாக்கம், ஆக்டிவ் ஆக்ஷன் ரிப்போர்ட் ஒரு புத்தகமாகவே ஆக்கி தொடர்ந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவத்துறையில் மட்டும்தான் தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் இன்றைக்கு எதிரிலே வீற்றிருக்கிற மருத்துவர்களாகிய நீங்கள் தான். விரைந்து செயலாற்றுவதாலும் இந்த அரசின் அறிவிப்புகளை விரைந்து போய் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதாலும் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட பல்வேறு சிறப்புக்குரிய அறிவிப்புகள். நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் துணைவேந்தர் இங்கே இருக்கிறார். அவருக்கு எங்கேயாவது நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியின் சார்பில் இன்னைக்கு ஒரு 3 அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று, தஞ்சாவூரில் குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் தஞ்சையில் ராஜா மிராசுதாரர் மருத்துவமனையில், அதேபோல் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஏற்கனவே தேசிய முதியோர் மருத்துவ மையம் இருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 1000 படுக்கைகளுடன் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே வளாகத்தில் இன்றைக்கு குழந்தைகளுக்கென்று ஒரு மருத்துவமனை, குழந்தைகள் நல மையம் ஒன்று அமைக்கப்படும். அதற்காக 250 கோடி ரூபாய் நிதியில் அந்த இரு தஞ்சையிலும் சென்னையிலும் இவை 2 வரும் என்று அறிவித்திருக்கிறோமே. இதற்கான நிதி ஆதாரம் நம்முடைய எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களால் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அவருக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஜிஆர் நம்முடைய மருத்துவ கல்லூரிகளில் வகுப்பறைகள், அதே போல் அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் போன்ற இடங்களை ஒரு டிஜிட்டலைஸ் செய்து ஒரு மிக சிறந்த வகையில் அவை மாணவர்களுக்கு பயன்படுத்திட வேண்டும் என்று ஒரு 50 கோடி ரூபாய் நிதியை தந்திருக்கிறார் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலிருந்து. அதற்காகவும் இந்த உலக தேசிய மருத்துவர்கள் தினத்தில் நம்முடைய மருத்துவர் நாராயணசாமி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்வு, பிரத்யேகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு மருத்துவமனை சென்னையில் எம்ஜிஆர் நகரில் ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் அமையும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறோம். அந்த அறிவிப்புக்கான நிதி ஆதாரமும் இந்த துணைவேந்தர் தான். எனவே இந்த மாதிரி ஒரு 3-4 அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறுவதற்கு நிதி ஆதாரத்திற்கு இன்றைக்கு காரணமாக இருப்பவர் பெருமதிப்பிற்குரிய திரு மருத்துவர் நாராயணசாமி அவர்கள். எனவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பொதுவாகவே மருத்துவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய பணி சுமை என்பது நிச்சயமாக நான் உணர்வேன். 24 மணி நேரமும் உழைக்கும் பணி என்றால் மருத்துவர்கள் பணி. உனக்கு எப்படி தெரியும், நீ அட்வொகேட் தானே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். என் வீட்லயும் 2 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய மகன் ஒரு ரேடியாலஜிஸ்ட், லண்டன்ல பிராக்டிஸ் பண்ணி இப்போ இங்க சென்னைக்கு வந்து அந்த லண்டன் மருத்துவமனையின் பணியை இங்கிருந்து வீட்டிலிருந்து செய்கிறார். அதே போல என்னுடைய மருமகள் ஒரு கைனகாலஜிஸ்ட்,
அவங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஆக 2 மருத்துவர்களை எங்களுடைய இல்லத்தில் பெற்றிருக்கிறேன். ஆனால் மருத்துவர்களின் பணி என்பது எந்த அளவுக்கு சிரமம் என்பதையும் உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு உபயோகரமானது என்பதையும் நான் நன்றாக உணர்வேன். அந்த வகையில் இந்த மருத்துவர் தினத்தில் உங்களை மனதார பாராட்டுகிறேன். நம்முடைய ராஜமூர்த்தி பேசும்போது சொன்னார், கொரோனா காலத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்பு, உள்ள வந்த உழைப்பு, அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு, அதற்கு இந்த அரசு தந்த உதவித்தொகை போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னார். என்னதான் உதவித்தொகை தந்தாலும் ஊக்கம் தந்தாலும் கூட போன உயிர்கள் திரும்ப வராது. அந்த வகையில் இன்றைக்கு மற்றவர்களை வாழ்விப்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை நீத்த பெருமக்கள் மருத்துவர்கள். அந்த வகையில் இந்த சமூகத்திற்கு ஈடான இன்னொரு சமூகம் வேறு நிச்சயம் இருக்கவே முடியாது. அந்த வகையிலான சேவையாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்களை தேசிய மருத்துவர் தினத்தில் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுடைய சேவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.